الحمد لله الذي قال ما خلقت الجن والانس الا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما ارسلناك الا رحمة للعالمين وعلى آله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَذِّن فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله دعاهم فأجابوه سألوه فأعطاهم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, எல்லாருக்கும் தெரியும், ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு அமல் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னோக்கி வந்து இன்றைக்கு நிறைய மக்கள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் ஒன்றுதான் ஹஜ் உம்ரா, அந்த புனிதமான தலங்களை தரிசிக்கிறது. இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு நாடல்ல என்று சொன்னால் அவங்க அந்த பாக்கியத்தை அடைய முடியாது, அந்த புனித ஸ்தலங்களை தரிசிக்க முடியாது. அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்கள் நடந்த புனித ஸ்தலங்களை போய் சந்தித்து தரிசித்து அங்க நிகழ்ந்த சில உன்னதமான தியாகங்களை ஞாபகம் செய்து அது கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கிறதுக்காக இங்கே அமல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஹஜ்ஜுக்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ காபத்துல்லாவை இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களும் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டி முடித்தார்களோ அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான் வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், நீ மக்களுக்கு மத்தியில் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு வரும்படி அலையுங்கள். யாதூக ரிஜாலன், உங்களிடத்தில் மக்கள் வருவார்கள் நடந்தவர்களாக கால்நடையாகவும். வாலா குல்லி வாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அங்கே வருவாங்க, வாகனங்கள் மீது வருவார்கள். ஒட்டகம், குதிரை, கழுதை, இது மாதிரி வேற வேற வாகனங்களில் வருவாங்க. அந்த காலத்தில் ஃப்ளைட் அதுவும் இருக்கல்ல, கார், வேன், லொரி கூட இருக்கல்ல. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் கால்நடையாக வருவார்கள், வாகனங்களையும் வருவார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அழைத்தது எப்போவோ இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் மக்கள் போவாங்க. எது வரைக்கும் காபத்துல்லா இருக்கும் அது வரைக்கும் போவாங்க. ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க. அப்ப கேட்டாங்க, யா அல்லாஹ் இங்க எந்த லவுட் ஸ்பீக்கர் கிடையாது, அதில் என்னுடைய சத்தங்கள் பரவுற விதத்தில் போகிற அளவுக்கு என்னுடைய சத்தம் உயர்ந்ததாகவும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்னால் நீங்கள் அழைப்பு கொடுங்க, உங்களோட பொறுப்பு, எத்தி வைக்க என்னோட பொறுப்பு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அவங்களோட சத்தம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போக இருக்கிறாங்க எல்லாருக்கும் அது பதில் கொடுத்துட்டாங்க. லப்பைக், நாங்கள் வருவோம்னு சொல்லி இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் போய் கொண்டிருக்கிறாங்க. मुहतरम हज़रात, आजकल हम जिस ज़माने में हैं वो बाबरकत और मुक़द्दस अय्याम में हैं. एक अहम अमल उम्मत इस्लामिया की तरफ मुतवज्जह हुआ, जिसकी अदायगी की तरफ बहुत से लोग तैयार कर रहे हैं, कुछ लोग जा भी चुके हैं, जा रहे हैं. वो हज का अमल है. ये हर मुसलमान की ज़िंदगी के अंदर
सबसे बड़ी जो कारकर्दगी या कारनामा जिसको इंसान हासिल करना है वो हज और उम्रा है। उन बाबरकत जगहों की ज़ियारत, दीदार और उन अमाल का करना ये इंसान की, मुसलमान की ज़िंदगी के अंदर सबसे बड़ा कारनामा समझा जाता है। यानी सबसे बड़ी खुशी की चीज़ है। बड़ा घर बनाए, कारोबार बड़ा करें, बड़ी डिग्रियां हासिल करें, इन सब से जो आला और टॉप में ये है कि हज और बाबर के जगहों की ज़ियारत, उधर का जाना। ये हर इंसान की बस की बात नहीं है। जो भी चाहता है वो जा नहीं सकता, उसके पास इस्तिताअत ज़रूरी। और जिसके पास इस्तिताअत हैं, माल दौलत भी हैं, सेहत भी हैं, वो भी खुद नहीं जा सकता जब तक अल्लाह न चाहे। बहुत से लोग हैं जिनके पास माल दौलत बहुत हैं, सेहतमंद भी हैं, मुल्कों के सफ़र भी कर रहे हैं, लेकिन उनके लिए अब तक ये मौका नहीं मिला हज में जाए, उन बाबरकत जगहों की ज़ियारत हो जाए। बल्कि अल्लाह जिसको चाहता है उनको देता है। जब इब्राहीम अलैहिस्सलाम और इस्माइल अलैहिस्सलाम ने खाने काबा की तामीर को बुलंद किया, उसको मुकम्मल कर लिया, तो फिर अल्लाह पाक ने हुक्म फरमाया वअज़्ज़िन फिन्नास बिलहज यातूका रिजालन वअला कुल्लि ज़ामिरिन यातीना मिन कुल्लि फज्जिन अमीक़। इब्राहीम आप आवाज़ दीजिए, ऐलान करें हज के लिए लोगों में, वो आपके पास आएंगे पैदल और चल के भी, गाड़ियों पर भी आएंगे। उस दौर के अंदर गाड़ियाँ ही होती थी, खच्चर, घोड़े, ऊंट, उस पर भी आएंगे। जो आज जितने मोटर के अक़साम हैं वो नहीं थे, लेकिन आज उस पर भी लोग जा रहे हैं। फ्लाइट में भी जाएंगे, हवाई जहाज़ पर भी, किश्तियों में जा रहे हैं, मुख्तलिफ किस्म के गाड़ियों में लोग जा रहे हैं और पैदल भी जा रहे हैं। इब्राहीम अलैहिस्सलाम ने पूछा, या अल्लाह मेरी आवाज़ इतनी बुलंद नहीं है, या मेरे पास लाउड स्पीकर वगैरह जिसको मुझे मेरे आवाज़ को बुलंद करके लोगों में पहुँचाए वो नहीं है। अल्लाह ने कहा आवाज़ आप दीजिए, पहुँचाना हमारा काम है। अल्लाह ने पहुँचाया दूर दूर तक, पूरी दुनिया में और आने वाली नस्लों तक अल्लाह ने आवाज़ को पहुँचाया। जितने भी लब्बैक कहा वो जाएंगे। அப்போ காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக கட்டல. இது சம்பந்தமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பித்த பொழுதே பயான்ல ஞாபகப்படுத்தப்பட்டது. காபத்துல்லா இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. சில ரிவாயத் படி மலக்குகள் கட்டினாங்க, சில ரிவாயத் படி வானத்திலிருந்து அந்த கட்டிடம் இறக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. அல்லாஹ் தஆலா அவங்க காபத்துல்லாவை கட்டினு சொல்லல, இருந்த ஃபவுண்டேஷனின் மீது, அஸ்திவாரத்தின் மீது காபத்துல்லாவுடைய சுவர்களை உயர்த்தினார்கள். அது மூடப்பட்டிருந்துச்சு, எல்லா இடத்தை காட்டி கொடுத்தான், இந்த இடத்துல இருக்குன்னு அறிவிச்சு கொடுத்தான். அந்த இடத்தில் அவர்கள் காபத்துல்லாவுடைய கட்டிடத்தை உயர்த்தினார்கள். அப்போ காபத்துல்லா அவங்க அதாவது ஆரம்பத்தில் இருந்த கட்டிடம் இல்லாமல் ஆனதுக்கு பிறகு திரும்ப உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு திரும்ப இடிக்கப்பட்டது நீண்ட காலத்துக்கு பின்னாடி. பிறகு பனு ஜுர்ஹம் என்ற அரபி கோத்திரத்தினார் திரும்ப அதை கட்டினார்கள். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு 5 அல்லது 15 வருடத்துக்கு முன்னாடி 2 மாதிரி ரிவாயத் வந்திருக்கு. அது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த காபத்துல்லாவுடைய கட்டிடம் இடிஞ்சிட்டது. அதுக்கு பிறகு திரும்ப அரபிகள் அதை கட்டினாங்க, குறைஷிகள் கட்டினாங்க. அதை கட்டின நேரத்தில் தான் பிரச்சனை ஏற்பட்டது. ஹஜ்ருல் அஸ்வதை யார் வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விரும்பினாங்க, நாங்க வைக்கணும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்கு ஒரு விஷயம் தான் ஹஜ்ருல் அஸ்வதை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறது. அது சொர்க்கத்தில் இறக்கப்பட்ட கல். அப்போ அதை வைக்க ஒவ்வொருத்தரும் விரும்பினாங்க. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு கபீலா, ஒவ்வொரு கோத்திரத்தினரும் நான் வைப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தயாராகி சண்டையே வார அளவுக்கு ஒருத்தர் வெட்டி கொள்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் முடிவெடுத்தாங்க, அந்த வாசலால் முதலாவது யார் வருவாங்களோ, பாபு சலாம்னு நினைக்கிறேன்,
அதால் வாரவர் முடிவெடுப்பார் யார் வைக்கிறேன்னு சொல்லி. அப்போ அதால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்தாங்க. நபியாக இருக்கல நேரம் நுபுவத்துக்கு முன்னாடி இது. அப்போ அந்த காலத்தில் ரசூலாக்கு சாதிக் அமீன் என்று பெயர். உண்மையாளர், அமானிதம் உள்ளவர். நுபுவத்துக்கு முன்னாடி தான், நுபுவத்துக்கு பின்னாடியும் தான். நம்பகரமானவர், உண்மையானவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், நம்பினவங்களை ஏமாற்ற மாட்டார், அமானிதங்களை மோசடி செய்ய மாட்டார் என்ற விஷயத்தில் 100% மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி நடந்து கொண்டாங்க. அப்போ அதனால் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போ சொன்னாங்க, ஹாதா முஹம்மத், இவர் முஹம்மத், இவர் தான் எங்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கக்கூடியவர், அவர் சொல்ல மாதிரி செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனை சொன்னாங்க, இப்படித்தாண்டு சொன்னாங்க. இது பிரச்சனை பெருசு இல்லை, இப்படி செய்வோம். ஒரு பெரிய ஒரு துணியில் ஹஜருல் அஸ்வதை நான் தூக்கி வைக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாரும் சுமந்து கொண்டு வாங்க, வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்தது பிறகு நான் தூக்கி அந்த இடத்துல வைக்கிறேன். எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு கபீலாவுடைய பொறுப்புதாரிகள் அந்த துணியை தூக்கிட்டு வந்தாங்க, ஹஜருல் அஸ்வதில் வச்சு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அந்த இடத்துல வச்சாங்க. சண்டை முடிஞ்சது, சமாதானமாக காரியம் நடைபெற்றது. யாரால் வைக்கப்பட வேண்டுமோ அவரால் எல்லாம் வைத்தான். அப்போ இது 2வது கட்டப்பட்டது. அப்போ இந்த 2வது தடவை கட்டப்பட நேரம், 2வது சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அடுத்தது. அந்த நேரத்தில் குறைஷிகள், மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள், அந்நேரம் இஸ்லாம் இருக்கலங்க, அவங்க முடிவெடுத்தாங்க இது அல்லாஹுடைய வீடு என்று அல்லாஹ் நம்பி இருந்தாங்க. முஷ்ரிக்கீன்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்பி அல்லாஹோட மற்றவங்களை இணையாக்குறவங்க தான் முஷ்ரிக்கீன்கள். குஃபார்கள், காஃபிர்கள் என்றால் அல்லாஹ் மறுக்கிறவங்க, இறைவனை மறுக்கிறவங்க. அல்லாஹ் மறுக்கிறவங்க காஃபிர்கள். இவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதோடு சேர்த்து வேறு தெய்வங்களை நம்பினாங்க, கடவுள்களை நம்பினாங்க, அதையும் பூஜை செஞ்சாங்கன்னா அதை வணங்கினாங்க. அப்போ அவங்க முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த அல்லாஹ்வுடைய வீடு இது இறை இல்லம், இது பரிசுத்தமான பணத்தால் தான் கட்டப்பட வேண்டும். அதனால் இதில் ஹராமான, சந்தேகத்துக்கு இடமான பணம் எதுவும் செல்லக்கூடாது என்று உறுதியான முடிவெடுத்து கொண்டாங்க. அதை கட்டத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு எல்லாருடைய ஹலாலான காசையே சேர்த்து அதை கட்ட தொடங்கினாங்க. அப்போ கட்ட தொடங்கினதுக்கு பிறகு அந்த பணம், அப்போ அந்த காலத்தில் ஜித்தால ஒரு ஷிப் ஒன்று வந்து கடலோரத்தில் மோதி உடஞ்சிட்டது. அப்போ அந்த ஷிப்புடைய பலகை எல்லாருக்கும் தெரியும், கப்பலுடைய பலகைகள் உறுதியான பலகைகள். அப்போ காபத்துல்லாவுடைய முகடுகளுக்கு அதாவது கூரைக்கு அந்த அதை பயன்படுத்துவோம் என்று முடிவெடுத்தாங்க. அந்த பலகைகளை வாங்கிட்டு வந்தாங்க ஷிப் எடுத்து. அதுக்கு பிறகு கட்டிடம் கட்டப்பட்டது. இப்போ சேர்த்த பணம் ஹலாலான காசு தான், 100%. இப்போ இந்த காசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டின அந்த கட்டிட ஃபவுண்டேஷன் மீது பூர்த்தியாக கட்ட போதாமல் போச்சு. ஹலாலான பணம், ஹராமான காசு நிறைய இருந்துச்சு, வெளியில் அதை எடுக்கல அவங்க. அப்போ அதனால் காபத்துல்லா அவங்க கட்டினாங்க. கட்டிட்டு அந்த ஃபவுண்டேஷனுடைய மற்ற பகுதி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பகுதி பூர்த்தியாக கட்ட முடியலை. அப்போ அதில் சின்ன சுவருண்டு அப்படி கட்டுட்டாங்க. அது பிற்காலத்தில் அது வட்டமாக பிறை வடிவத்தில் ஆக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் ஹத்தீம் என்று சொல்லுவாங்க, அல்ல ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லப்படும். ஹத்தீம் அல்ல ஹிஜ்ரே இஸ்மாயில். அது காபத்துல்லாவுக்கு உள்ளால வர வேண்டிய பகுதி. அதை முழுமையாக கட்ட முடியலை, ஹலாலான காசு போதாமல் இருந்ததுனால. இப்போ காபத்துல்லா கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரமானது. ஏதோ ஒரு 2.5 மீட்டர் உயரம்னு சொன்னால் இதை மாதிரி கிட்டத்தட்ட 6 மடங்கு உயரம் இந்த காபத்துல்லாவுடைய கட்டிடம் காபா. அப்போ இது ஹலாலான பணத்தின் மூலமாக மட்டும் கட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த ஹலாலான பணம் போதாமல் போனதுனால சிறிய ஒரு பகுதி விட்டு அவங்க கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தம்திஉ பிஹாதல் பைத் ஃபகத் ஹுத்திம மர்ரத்தைன் வயுர்ஃபா ஃபி ஸாலிஸா. இந்த காபா, இந்த வீட்டுக்கு நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்கள், அது 2 தடவை உடைக்கப்பட்டது, மூன்றாவதில் உயர்த்தப்படும். ஆனால் இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, 3வதுக்கு பின்னாடி, ஃபிஸ்ஸாலிஸா பாத சாலிஸா, 3வது தடவைக்கு பின்னாடி காபத்துல்லா உயர்த்தப்பட்டதும். அதுக்கு முன்னாடி ஹஜ் செய்யுங்க. இன்னொரு வாயத்தில் வந்து ஹஜ்ஜு கப்ல அன் தஹஜ்ஜு, ஹஜ் செய்ய முடியாமல் ஆகுது, கப்ல அல்லா தஹஜ்ஜு, ஹஜ் செய்ய முடியாமல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹஜ் செஞ்சு கொள்ளுங்க.
ஹஜ் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஹஜ் செய்யலாம் வந்துடும். மக்கள் ஆசைப்படுவாங்க, காபத்துல்லா இருக்காது. அந்த 4 வாரத்துக்கு முன்னாடி ஹஜ் செய்து கொள்ளுங்கள். அப்போ காபத்துல்லா 2வது தடவை உடைக்கப்பட்டது, புனர் நிர்மாணம், அதாவது முழுமையாக அழிஞ்சது. அதுக்கு பிறகு திரும்ப குறைஷிகள் கட்டினாங்க. அதல்லாமல் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவான நேரம், அவங்க அமீருல் முஃமினீனான நேரம், அல்லது அவங்க ஜனாதிபதியாக ஆனாங்க. அந்த நேரத்தில் காபாவை இடிச்சிட்டு திரும்ப அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்திவாரத்தை மீது கட்டினாங்க. ஆரம்பத்தில், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஷஹீதானத்துக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மக்கா மதீனாவுடைய பொறுப்பான கொடுக்கப்பட்டது, கவர்னருடையது. அவர் என்ன செஞ்சார், இவருடைய அனுமதியின்படி அதை உடைச்சிட்டு திரும்ப எப்படி குறைஷியல் கட்டியிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி கட்டிட்டார். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஸ்வை கத்தைன், ஒரு ஹபஷி, காது சின்ன காது இல்லை, கட்டையான ஒருத்தன், கொஞ்சம் காலை ஒழுங்கா வச்சுக்கொண்டு நடக்க முடியாத ஒருத்தன், அவன் படையை தாங்கி வருவான், அவன் நீக்ரோ, அவன் வந்து காபத்துல்லாவை உடைப்பானுங்க. அவன் ஒவ்வொரு கல்லுகளை கலற்றுறது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நடக்கும் கியாமத் நாளைக்கு முன்னாடி. அப்போ 5 தடவை உடைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தடவைன்னு சொன்னது. அப்போ அந்த 2ஐயும் உலமாக்கள் இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர் சொல்கிறாங்க, அது 2 தடவை ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு உடைச்சது, அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைச்சிட்டு கட்டினது, இதெல்லாம் முழுமையாக உடைந்தது பிறகு அவங்க அது செய்யலை. மாறாக புனர் நிர்மாணத்துக்காக வேண்டி அதை பழுது பார்க்கும் அடிப்படையில், அல்லது புனர் நிர்மாண அடிப்படையில் தான் அது செய்யப்பட்டதே தவிர முதலாவது 2 தடவை உடைஞ்ச மாதிரி நிலைமையில் உடைக்கப்படலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் செய்யுங்க, இஸ்தம்திய பிஹாதல் பைத் கப்ல அன், சொன்னாங்க ஃபக்கத் ஹுதிம மர்ரத்தைன் வ யுர்ஃபா ஃபி ஸாலிஸா, இந்த காபத்துல்லா இல்லாமல் ஆகிடும். 2 தடவை உடைக்கப்பட்டாச்சு, 3வது தடவைக்கு பிறகு அது உயர்த்தப்பட்டுடும், அதுக்கு முன்னாடி ஹஜ் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி மற்ற ரிவாயத்துறை தாஜ்ஜலு பில் ஹஜ், ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அவசரப்படுங்க, தாமதப்படுத்தாதீர்கள். பைனாஹதக்கும் லா யத்ரி மா யாரிது லஹு, உங்கள் ஒருத்தருக்கு தெரியாது அவருக்கு இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது தெரியாது. 2 தடவை உடைக்கப்பட்டாச்சு, அடுத்து உடைக்கப்படுறது வார வருஷமாக இருக்கக்கூட இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கக்கூட இருக்கலாம், எப்பன்னு தெரியாது. கியாமத்து நாள் எப்போ வரும் யாருக்கு என்பது தெரியாது. அல்லது தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதும் யாருக்கும் தெரியாது. நான் வசதியோடு இருக்கிறேன், வார வருஷம் இதே மாதிரி இருப்பேனா அல்லது இதை விட இழந்துருவேனான் என்பதும் யாருக்கும் தெரியாது. முஹ்தரம் ஹज़रात, तो काबतुल्लाह खाने काबा मैंने कहा इब्राहिम अलैहिस्सलाम ने बनाया, तो इब्राहिम अलैहिस्सलाम ने जो बनाया है वो बिदायतुल अम्र, शुरू में नहीं है, यानी सबसे पहले काबा को बनाने वाले इब्राहिम अलैहिस्सलाम नहीं थे, बल्कि वो उसमें भी मुख्तलिफ रिवायात हैं। एक है तो आसमान से उतारा गया, दूसरी रिवायत के मुताबिक फरिश्तों ने इंसानियत से पहले ही बना दिया था, बनाया, उसकी तवाफ भी करते थे। और उसके बाद कुछ अरसे के बाद वो जगह, वो खाने काबा, आदम अलैहिस्सलाम भी, उनके नस्ल भी, उनके औलाद भी खाने काबा की तवाफ करते थे, हज करते थे। तो बाद में काफ़ी सालों के बाद खाने काबा मिट गया, मुनहदिम हो गया। उस जगह पर मिट्टी, उसके जो असास, उसकी बुनियाद पर मिट्टी अभी पड़ के एक तिल जैसा, छोटी सी पहाड़ जैसा उसके ऊपर हो गया। काबतुल्लाह के कोई नाम और निशान भी नहीं था। फिर अल्लाह पाक ने इब्राहिम अलैहिस्सलाम को दिखाया, इस जगह पर खाने काबा था, इधर आप बनाओ। तो फिर इब्राहिम अलैहिस्सलाम और इस्माइल अलैहिस्सलाम ने उसके कवायद पर, उसके बुनियाद के ऊपर उन्होंने बनाया। मैंने तकरीबन 1 महीने 1.5 महीने पहले इसके बारे में थोड़ी सी मैंने बात किया था, खाना काबा कब से बनाया गया, कौन बनाया। तो इसमें फिर इब्राहिम अलैहिस्सलाम, अल्लाह पाक कहता है वइद यरफअ इब्राहीमुल क़वाइद मिनल बैत व इस्माईल, अल्लाह ने नहीं कहा कि इब्राहिम ने बनाया, बल्कि अल्लाह पाक कहता है इब्राहिम और इस्माईल ने अलैहिस्सलातु वस्सलाम उसके बुनियाद पर, खाने काबा के बुनियाद पर दीवारों को बुलंद किया।
یعنی پھر اس کا مطلب نہیں انہوں نے پہلے نہیں بنایا، بلکہ اس سے پہلے بنایا گیا، پھر مٹھایا گیا، اس کے بنیاد پر انہوں نے بنایا۔ پھر ابراہیم علیہ السلام کے بنانے کے بعد کافی عرصے تک رہا، اس کے بعد پھر کسی وجہ سے وہ منہدم ہو گیا، پھر وہ ٹوٹ گیا۔ اس کو بنو جرہم، یہ بھی جہاں اسماعیل علیہ السلام جب ہاجر علیہ السلام ادھر چھوڑے گئے، اس وقت بنو جرہم بھی آ کے بعد میں رہنے لگے زمزم کے نکلنے کے بعد۔ پھر بنو جرہم کے کوئی قبیلہ والوں نے اس کو بنایا۔ پھر اس کے بعد کافی عرصے کے بعد پھر سیلاب ہوا، حضور پاک صلی اللہ علیہ وسلم کے نبوت کے 5 سال یا کچھ روایت کے مطابق 15 سال پہلے سیلاب ہوا، کعبۃ اللہ سارا مٹ گیا۔ تو پھر قریش نے مشورہ کیا اس کو دوبارہ بنانا ہے۔ انہوں نے آپس میں طے کیا اس کو حلال مال سے ہم بنائیں گے، سارے کے سارے حلال مال ہوگا، اس میں کوئی حرام مال یا مشتبہ مال ہم شامل نہیں کریں گے۔ حالانکہ مشرکین تھے، مسلمان نہیں تھے، انہوں نے یہ طے کیا یہ اللہ کا گھر ہے، خانہ کعبہ اللہ کا گھر ہے، کیونکہ اللہ کو مانتے تھے۔ مشرکین وہ ہیں جو اللہ کو مانتے اس کے ساتھ دوسروں کو شریک کرتے ہیں۔ کافر یا کفار وہ ہیں جو اللہ کو نہیں مانتے، دوسرے خداؤں کو مانتے ہیں، وہ کافر۔ یہ مشرکین مکہ تھے، یہ لوگ اللہ کو ماننے والے ہیں۔ قرآن کے اندر بہت سے آیات ہیں، ان سے پوچھیں گے تو وَلَئِن سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ اللَّهُ، اگر آپ ان سے پوچھیں گے آسمان و زمین کو کس نے بنایا، وہ کہیں گے ضرور اللہ ہی نے بنایا۔ اور کچھ آیات ہیں جس میں انہوں نے اللہ کے اعتراف کیا، لا الہ الا اللہ کہتے تھے لیکن محمد رسول اللہ نہیں مانتے، لا الہ نہیں، اللہ کو مانتے تھے لیکن اس کے ساتھ دوسرے خداؤں کو بھی مانتے تھے۔ خیر، تو مشرکین مکہ نے طے کیا حلال مال سے ہم اس کو بنائیں گے۔ اس دور کے اندر جدے میں ایک کشتی آ کے وہ پتھر پہ لگا، وہ ٹوٹ گیا تھا، وہ ایسے ہی پڑا ہوا تھا۔ پھر انہوں نے مشورہ کر کے اس کشتی کو خریدا، جو کیا کہتے ہیں تختے وغیرہ جو ضرورت ہیں وہ اس کے لیے، جو اس کے دیوار کے لیے بھی، اس کے چھت کے لیے بھی لکڑیوں کی ضرورت ہیں، اس کے لیے اس کشتی کو بھی خریدا، اور باقی اپنے جتنا مال جمع کیا اس سے خانہ کعبہ کو بنایا۔ ابھی خانہ کعبہ 15 میٹر ہیں، اس کی جو اونچائی 15 میٹر، ہو سکتا ہے اسی بنا پر انہوں نے بنایا ہوگا، اس کا تذکرہ نہیں کتنا بلند انہوں نے بنایا ہے۔ تو خانہ کعبہ 15 میٹر اونچا ہے، بہت بڑی عمارت ہیں۔ ابھی یہ تقریباً 2 یا 2.5 میٹر ہوں گے، اس سے تقریباً 6 گنا بلند ہے خانہ کعبہ۔ انہوں نے بنایا، پھر مال کم پڑ گیا، جو ابراہیم علیہ السلام کے بنیاد پر بنانے کے لیے اتنا مال نہیں ہوا، اس وجہ سے انہوں نے بنا تو دیا، پھر جو جگہ وہ بنا نہیں سکے اس پہ انہوں نے ایک دیوار جیسا بنا دیا چھوٹا سا، تقریباً آج جو ہیں وہ 130 سینٹی میٹر کے بلند انہوں نے بنایا۔ اس کو ہم کہتے ہیں حجر اسماعیل کہیں گے یا کہیں گے حتیم، وہ خانہ کعبہ کے اندر شامل ہیں۔ جب ابراہیم علیہ السلام نے بنا اس کے اندر ہیں، لیکن قریش نے مال کی کمی کی وجہ سے اس تک پورا کرنے کے لیے ان کے پاس مال نہیں تھا، اس جگہ کو چھوڑ دیا، لیکن چھوٹی سی دیوار بنا دیے۔ ابھی وہ اس کو ہلال جیسے، اس کو چاند جیسے اس کو گول بنایا گیا ہے۔ تو یہ عمارت انہوں نے بنایا۔ اس کے بعد جب زبیر بن عوام رضی اللہ تعالیٰ عنہ، عبداللہ بن زبیر رضی اللہ تعالیٰ عنہ خلیفہ بنے یا امیر بنے، انہوں نے اس کو توڑ کے کعبۃ اللہ کو ابراہیم علیہ السلام کے عمارت کے مانند اس حتیم کو بھی پورا کر کے عمارت بنا دی، خانہ کعبہ بنا دیا۔ جب عبد الملک بن مروان بنو امیہ کے خلیفہ آئے، اس کے نیچے تھا حجاج بن یوسف، حجاج بن یوسف نے عبد الملک بن مروان کے حکم کے مطابق پھر اس کو، جس کو عبداللہ بن زبیر رضی اللہ تعالیٰ نے بنایا، اس کو توڑ دیا۔ توڑ کے اس نے پھر جو قریش کی جو عمارت انہوں نے بنائی تھی اس کے مطابق انہوں نے بنایا۔ اب اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا، استمتعوا بهذا البيت فقد هدم مرتين ويرفع في الثالثة،
اس خانہ کعبہ کے ذریعے آپ فائدہ اٹھاؤ. فائدہ اٹھا کیا مطلب؟ حج کرو، عمرہ کرو، اس کے طواف کرو. 2 مرتبہ اس کو توڑا گیا ہے، تیسرے مرتبے میں اس کو اٹھایا جائے گا. لیکن تیسرے مرتبہ کے معنی علماء نے لکھا ہے فی الثالثہ، مطلب بعد الثالثہ، تیسرے مرتبے کے بعد اٹھایا جائے گا. تیسرا مرتبہ وہ ہوگا، صحیح حدیث کے مطابق آیا ہے، اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا خانہ کعبہ کو میں ابھی دیکھ رہا ہوں، ایک حبشی آئے گا فوج لے کے، چھوٹا قد کا ہوگا، اس کے کان بھی چھوٹے ہوں گے، اس کا پاؤں بھی صحیح چل نہیں سکتا ہوگا، اس کے ہاتھ میں کھلاڑی ہوگا. وہ اس کو میں ابھی دیکھ رہا ہوں کہ ایک ایک اینٹ کر کے وہ توڑ رہا ہے، یعنی خانہ کعبہ کو توڑ دیں گے. اس کے بعد خانہ کعبہ اٹھایا جائے گا. تو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہ 3 مرتبہ توڑا جائے گا، اس کے بعد خانہ کعبہ باقی نہیں رہے گا. اس سے پہلے جلدی کرو حج کرنے کے لیے، اس سے فائدہ اٹھاؤ. لیکن ابھی میں نے کہا تھا 5 مرتبہ توڑا گیا ہے ابراہیم علیہ السلام کے بنا کے بعد، ان کے تعمیر کے بعد. پھر 2 مرتبہ کیوں اللہ کے نبی نے چھوڑا ہے؟ اس کو تفسیر میں علماء نے لکھا ہے شرح حدیث کے اندر کہ 2 مرتبہ جو توڑے تھے حضرت عبداللہ بن زبیر اور پھر حجاج بن یوسف، ان دونوں نے یہ تعمیر اس کے مرمت کے لیے کیا تھا. باقی جو توڑنے کے اللہ کے نبی جو تہدیم یا منہدم ہونے کے بارے میں جو بیان فرمایا ہے وہ خود بخود منہدم ہونے کے بارے میں تھی، یا کافروں کے ہاتھوں کے توڑا جانے کے بارے میں تھا. خیر، تو پھر اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمائے اس حدیث میں کہ خانہ کعبہ توڑنے سے پہلے سے فائدہ اٹھاؤ. خانہ کعبہ توڑا جانا 100 سال کے بعد یا 1000 سال کے بعد کسی کو کوئی پتہ نہیں، اگلے سال کے اندر بھی ہو سکتے. قیامت بہت قریب ہے، قیامت کے قریب توڑا جائے گا. قیامت کب آئے گی کسی کی کوئی پتہ نہیں. اس لیے جس پر حج فرض ہو جلدی کرے. فرمایا تعجل الحج، تعجل بالحج، حج کے بارے میں جلدی کرو. جب حج فرض ہو جائے تاخیر مت کرو، جلدی کرو. فإن أحدكم لا يدري ما يعرض له، کیونکہ آپ لوگوں کو پتہ نہیں ہے کہ آگے کیا ہونے والا ہے. خانہ کعبہ رہے گا یا نہیں کوئی پتہ نہیں، یا ہم نہیں رہیں گے اس کا کوئی پتہ نہیں، یا ہماری استطاعت مال دولت اور صحت باقی رہے گی کسی کو کوئی پتہ نہیں. اس لیے جب حج فرض ہو جائے جلدی کرنا چاہیے. خیر، அப்போ ஹஜ் கடமையாகி நான் சொன்ன அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைச்சு கட்டினாங்க. அதுக்கு பிறகு அதை திருப்பி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைச்சு கட்டினாரு. அது ரெண்டும் புனர் நிர்மாணம் என்ற அடிப்படையில் கருதப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் குறிப்பிடணும். இப்போ காபத்துல்லாவை நாங்கள் தரிசிக்க போகிறோம், அதனுடைய காட்சி, அதனுடைய நிலைமை, அந்த ஊருடைய மகத்துவம் எங்களுக்கு விளங்கி நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த ஊரில் நாங்கள் கண்ணியமாக இருந்துட்டு வருவோம். خانہ அதாவது மஸ்ஜித் ஒன்று இருக்குது காபா, இன்னொன்றுக்கு மஸ்ஜித் அல் ஹராம், இன்னொன்றுக்கு ஹரம், ஹுதூதுல் ஹரம். அப்போ காபான்னு சொல்கிறதே அந்த அந்த கருப்பு புடையால் சுத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம் 15 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதில் 4 மூலைகள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. முதல் மூலை என்று கருதப்படக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலை, அதுக்கு ருக்குண்டு பொதுவாக சொல்லுவாங்க, இல்லை ருக்குன் ஹஜ்ருல் அஸ்வத்னு சொல்லுவாங்க. ஹஜ்ருல் அஸ்வதுடைய தூண் அல்லது மூலை, அது ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து அடக்கப்பட்ட கல், வெள்ளையாக இருந்த கல். மக்கள் தொட்டு தொட்டு அதை முத்தமிட்டு அவனுடைய பாவங்கள் இழுத்து கருப்பாகிட்டது. பரிசுத்தமான உயர்ந்த கல் அது. அப்போ அது வைக்கப்பட்டிருக்கக்கூடியதை ஹஜ்ருல் அஸ்வதுடைய பகுதி ருக்குனுல் ஹஜர் அல்லது ருக்குனுல் ஹஜர் அஸ்வத் அல்லது ருக்குன் என்று சொல்லுவாங்க. இப்போ இங்கிருந்து தான் தவாஃப் ஆரம்பிக்கப்படும். அப்போ தவாஃபுக்கு முன்னாடி அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறது அல்லது தொடுறது சுன்னத்து. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதை நான் கண்டிருக்கிறேன். முத்தமிட்டு நீண்ட நேரம் அழுதாங்க. சொன்னாங்க, உமர் இந்த இடம் இருக்குது, இது கண்ணீர் ஓட்டக்கூடிய இடம்னு சொன்னாங்க, கண்ணீர் வடிக்கக்கூடிய இடம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் பிற்காலத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹி இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்போ ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாலும் அழுவாங்க. அழுட்டு சொல்லுவாங்க, ஹஜர் அஸ்வத் நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும், இன்னைக்கு லா ததுர் வலா தன்ஃபா, நீ ஒரு பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாய், இந்த நஷ்டத்தை கொடுக்க மாட்டாய் என்பதற்கு தெரியும். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்ட கண்டத்தினால நான் உன்னை முத்தமிடுகிறேன், இல்லாட்டி நான் முத்தமிட மாட்டேன் என்று சொன்னாங்க. அப்போ ஹஜ்ருல் அஸ்வதுடைய பகுதியிலிருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறது சுன்னத்து, ஃபர்ல் அல்ல, வாஜிப் அல்ல.
உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏ உமர், நீங்க சக்தி மிக்கவரா இருக்கிறத நான் பார்க்கிறேன், அதனால நீங்க ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறதுக்காக வேண்டி மக்களை தள்ளி கொண்டு சிரமப்படுத்தி கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா இது எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறது சுன்னத்து, ஆனால் அதற்காக நீ முட்டி மோதிக்கொண்டு இறுகிக்கொண்டு ஆண்களும் பெண்களும் நெசுங்கிக் கொண்டு போறதை மார்க்கம் விரும்பல. அடுத்தவங்களை நோவினைப்படுத்துறது ஹராம். ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறது சுன்னத்து, அடுத்தவனை நோவினை செய்தால் முஸ்லீம் ஹராம். ஒரு முஸ்லீமை சிரமப்படுத்துறது, தள்ளுறது, நசுக்கிறது ஹராம். அப்போ அப்படி நசுக்கி கொண்டு போய் செய்கிறது சிறந்ததல்ல, பாவத்தை தான் தேடி கொடுக்கும். வசதியா இருக்கு, சிரமம் இல்லை, முத்தமிடலாம். அல்லாட்டி தூரத்திலேருந்து சைக்கிளை செஞ்சுட்டு கையை முத்தமிட்டு கூட அந்த ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரம் இந்த சைடில் மஸ்ஜித் ஹராமுடைய பகுதியில் பச்சை டியூப்லைட் போட்டிருப்பாங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கின்ற அர்த்தம் நாங்கள் தவாஃபை தொடங்கணும். அப்படி சுற்றி 7 தவாஃப் செஞ்சால் ஒரு தவாஃப் கருதப்படும். இப்போ அப்படியே நாங்கள் நடந்து போகும்பொழுது வலது திசையால் போகிறோம். போன இடத்துல அடுத்த பகுதி, அடுத்த ருக்குன், அடுத்த மூலை வரும். அதுக்கு பெயர் ருக்குனை இராக்கி. ஈராக்குடைய திசையில் அது இருக்கிறதுனால ருக்குனை இராக்கின்னு சொல்லுவாங்க, அல்லது ருக்குனை ஷிமாலின்னு சொல்லுவாங்க, வடக்கு மூலை. அப்போ அதோட அப்படியே அடுத்த லெஃப்ட்டுக்கு அடுத்த திரும்புகிறோம், அடுத்த லெஃப்ட், அதாவது லெஃப்ட்டுக்கு திரும்புகிறோம். அப்படி திரும்புகிற நேரத்தில் அடுத்த மூலை நோக்கி போவோம். அதுக்கு பேர் ருக்குனே ஷாமி. ஷாமை நோக்கி அது இருக்கிறதுனால சிரியாவை நோக்கி ருக்குனே ஷாமி என்று பெயர். அதுக்கு பிறகு அப்படியே திரும்பிஞ்சால வாரம் ருக்குனே யமானி. யமனுடைய திசையை நோக்கி அந்த மூலை இருக்கிறதுனால அதுக்கு பேர் ருக்குனே யமானி. அப்போ ருக்குனே யமானி, யமனுடைய திசையில் அது இருக்குது, ருக்குனே யமானின்னு பேர். அப்போ ருக்குனே யமானிக்கும் அப்படி இந்த கடைசி 4வது மூலை. அதிலிருந்து திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆ ஓதி கொண்டு வந்தாங்க. உம்மத்துக்கு இன்னைக்கு வழிகாட்டிகள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல அதை ஓதி கொண்டு வாங்க. அப்போ இது 4 மூலை. அடுத்த ருக்குனே இராக்கில் இந்த ருக்குனே ஷாமி, அடுத்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய மறுபக்கம் மங்கால் இருக்கக்கூடிய துண்டு இருக்குது, அது அந்த திசையில தான் மீசாப் இருக்கு, தங்க பீலி இருக்குது. அது தங்க பீலி விழுகிறதும் காபத்துல்லாக்குள்ளால தான். காபத்துல்லாக்குள்ள சொன்னதுக்கு அது ஹஜ்ர் ஹத்தீமுக்குள்ளால தான் அது விழுது. அப்போ அங்கே போகிறவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் தவாப் செய்கிற நேரம் இந்த எல்லைக்குள்ளால வந்துடாதீங்க, பின்னால் அதை தொட்டுக்கொண்டு கூட தவாப் செய்யக்கூடாது. அந்த ஹத்தீமை தொட்டு கூட தவாப் செய்ய விட மாட்டாங்க, உடம்பப்படுத்தி கொண்டு செய்யக்கூடாது. அதுக்கு தாண்டித்தான் நாங்கள் அதை பின்னால் தவாப் செய்வாங்க. தவாப் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு சிலவங்க ஹத்தீமுக்குள்ளால போய் தொழுவாங்க, காபத்துல்லாக்குள்ளா தொழுத மாதிரி ஆகிடும். எனக்கு காபத்துல்லாக்கு உட்பட்ட பகுதி ஹைர். அப்போ இதுதான் காபத்துல்லாவுடைய அமைப்பு. அப்போ ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து வெளியாகி நாங்கள் ருக்னை இராக்கியம் பக்கம் போகிற நேரம் இடையில இருக்குது காபத்துல்லாவுடைய வாசல் 2 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக வாசல் என்று சொன்னால் அது கீழே தான் இருக்கும். ஆனால் காபத்துல்லாக்கெல்லாம் வித்தியாசமாக ஆக்கியிருக்கிறான். வித்தியாசமாக அந்த மக்கள் குறைஷில் அமைச்சாங்க. 2 மீட்டர் உயரத்தில் தான் வாசலே வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் காபத்துல்லாவுடைய அமைப்பு. இது பைத்துல்லான்னு சொல்லப்படுது, அல்லாவுடைய வீடு. அல்லாஹ் இதில் வசிக்கிறான்னு அர்த்தமும் கிடையாது. பைத் என்று சொன்னால் பொதுவாக யாரும் வசிக்கக்கூடிய இடம் என்ற கருத்தும் இல்லை. காபத்துல்லால யாரும் வசிக்கிறது இல்லை. இருந்தாலும் அது கூரை, கதவு, வாசல் இந்த அமைப்பில் இருந்துட்டு அதுக்கு பேர் பைத் என்ற அரபில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு, அதில் காபத்துல்லா என்ற வார்த்தை பாவிக்கப்படுது. ஹைர். அதோட பக்கத்தில் மக்காம் இப்ராஹிம் இருக்கு. அதுக்குள்ளால ஒரு கல், இன்றைக்கி அதை கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் அடையாளம் அப்படியே இருக்கு. அப்போ காபத்துல்லாவை கற்ற நேரம் சுவர் உயரும் பொழுது அவங்களுக்கு கல்லை வைக்க முடியாமல் போச்சு. அப்போ அதுக்காக அந்த கல்லை வச்சு அதுக்கு மேலே ஏறி அவங்க கட்டிடத்தை உயர்த்தினாங்க. அப்போ அந்த கல்லை அவங்க சுத்த அந்த கல்லை அப்படி அங்கே கொண்டு போய் அப்படியே காபத்துல்லா கட்டப்பட்டது. அது பெரிய ஒரு மோஜிசாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாத அடையாளங்கள் அப்படி எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அந்த அடையாளம் அப்படியே முழுமையாக இருந்துச்சு. பிற்காலத்தில் மக்கள் ஹஜ்ஜி போகிறவங்க, உம்ராவு போகிறவங்க அதை தொட்டு இப்போ அடையாளங்கள் அப்படியே மங்க தொடங்கிட்டு, அதுக்கு பிறகுதான் இன்றைக்கு மக்கள் தொடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதை முழுமையாக கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க, வெளியிருந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு போகிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வெளி கவரையும் தொட்டு முத்தமிட்டுட்டு வராங்க. அதெல்லாம் சுன்னத்தோ இபாதத்தோ கிடையாது. இதுதான் காபத்துல்லாவுடைய அமைப்பு. அடுத்து பக்கத்தில் ஜம்சமுடைய கிணறு இருக்குது, பரக்கத்துடைய கிணறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் லிமா ஷுரிப லஹு,
ஜம்சம் எந்த நோக்கத்துக்கான குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்துக்கான அது இருக்கும். பசிக்கு சாப்பாடாக இருக்கும், நோய்க்கு நிவாரணியாக இருக்கும், தாகத்துக்கு தாகம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நீர் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நிறைய விஷயங்களுக்கு நேரம் போதாது. அப்போ இந்த அற்புதங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் சொன்ன கானே காபா, காபத்துல்லா தான் அந்த கருப்பு. இது அது சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம். எவ்வளோ தூரத்துக்கு மஸ்ஜித் இன்றைக்கு விசாலமாக்கி கொண்டு போகப்படுதோ அதெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம். பக்கத்தில் சஃபா மருவா இருக்குது, அது காபத்துல்லா மஸ்ஜிது ஹராமை தாண்டி வெளியே இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் மஸ்ஜித் விசாலமாக்கப்பட்ட நேரத்தில் அது மஸ்ஜிதுக்குள்ளால் இன்றைக்கு ஆகிட்டது. சஃபாவும் மருவா ரெண்டு மலைகள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நீளம் இங்கிருந்து அங்கே. அப்போ ஒரு தடவை தொங்கோட்டம் ஓடும் பொழுது 500 மீட்டர் ஓடுறாரு, திரும்பி வரும்பொழுது 500 மீட்டர், கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் 7 தடவை தொங்கோட்டம் செய்யும் பொழுது ஓடப்படுகிறது. இது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த 2 மலைக்கு மேலே ஏறி பார்க்கறதுக்காக வேண்டி அவங்க ஓடினது. அதை நாங்கள் திரும்ப ஹயாத்தாக்குகிறோம். உம்ராவுக்கு போய் அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போய். அப்போ இன்றைக்கு பள்ளி இதெல்லாம் இதுக்கு பேர் மஸ்ஜிதுல் ஹராம். அதுக்கு அடுத்தது ஹுதூதுல் ஹரம். அது மிச்சம் தூரம் வரைக்கும் ஹரமுடைய எல்லை விசாலமாக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் புனிதமான இடங்கள். அதில் எந்த தவறும் செய்ய முடியாது, எந்த அநியாயம் செய்ய முடியாது, மரங்களை கூட உடைக்க முடியாது, எந்த உயிரினத்தையும் கொலை செய்ய முடியாது. அப்படியாக அந்த ஹுதூதுல் ஹரம், ஹரமுடைய எல்லை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. खैर मोहतरम हज़रात, अब हम हज पे जो भी जा रहे हैं, जाने के इरादा हैं, पहले उन बाबरकत जगहों के बारे में ज़्यादा हम बताने के टाइम नहीं है, मुख्तसर अर्ज़ करता हूँ. खाने काबा और मस्जिदुल हराम और फिर हुदूद हरम, इनके बारे में कुछ मालूमात हमें होना चाहिए. इनकी वक़ात, इनकी अज़मत हम दिल पे लेके जाएंगे. जिस कुर्बानियों पर बनाया गया है उसके हम जान के जाएंगे. फिर हम उस वक्त उधर जाने से हमारा दिल और खुश हो जाएगा और हमारे ईमान में तरक्की होगा. हमारे अजीब अल्लाह पाक कैफियत हमारे अंदर पैदा करेंगे. अगर हमने ऐसा ही किया, हमें पता भी नहीं है क्या काबा है, क्या मस्जिदुल हराम है, कैसे बना क्या है, तो हम ऐसे जाएंगे, देख के आ जाएंगे. तो इसलिए हम जाने से फिर इसके बारे में सीख के कुछ मालूमात करके जाना चाहिए. मुख्तसर में कुछ बात अर्ज़ करता हूँ. तो खाने काबा पहला यही था, इसी का मस्जिदुल हराम भी नाम था. लेकिन आज खाने काबा अलग हैं, मस्जिदुल हराम अलग है. खाने काबा जो इब्राहिम अलैहिस्सलाम या कुरैशों ने जो बाद में बनाया वो खाना काबा कहा जाता है, जो 15 मीटर ऊंचाई पर हैं. वो 4 उसके कोने हैं, या उसको कहेंगे 4 सुतून हैं चारों कोने पर. एक जहाँ पर शुरू होता है हजरुल अस्वद, जहाँ रखा हुआ है, इसको कहते हैं रुकनुल हजरुल अस्वद या रुकनुल हजर या रुकन कहा जाएगा. उधर से तवाफ शुरू होता है. हजरुल अस्वद रखा हुआ, हजरुल अस्वद कहते काला पत्थर, काली पत्थर. वो काली नहीं था बल्कि वो जो पत्थर था सफ़ेद, लोगों के जन्नत से उतारे गए थे. लोगों के गुनाहों की वजह से अल्लाह पाक उसको काला कर दिया, लेकिन वो बाबरकत और मुक़द्दस पत्थर हैं. उसको अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बहुत साथ दिया था और आंसू भी बहाया. तो हज़रत उमर से अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा कि उमर इस जगह पर आंसू बहाया जाता है, यानी कि गुनाहों के लिए भी, अल्लाह की कुर्बत हासिल करने के लिए भी आंसू बहाया जाता है. हज़रत उमर रज़ी अल्लाह तआला अन्हु, बुखारी शरीफ की भी रिवायत है कि बाद में जब खाने हजरुल अस्वद को बोसा दिया तो ने कहा कि ये हजरुल अस्वद, मैं जानता तो एक पत्थर है, ला तज़ुर वला तनफ़ा, तो कोई नफ़ा नहीं देता, कोई ज़रर नहीं देता, नुकसान नहीं किसी को पहुंचा सकता. तो एक हजर है, एक पत्थर है. लेकिन अगर मैंने अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को तुझे बोसा देते हुए नहीं देखा तो कभी मैं भी नहीं देता. इसलिए मैं बोसा दे रहा हूँ कि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम तुझे चूमा है. और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया कि हजरुल अस्वद का चूमना सुन्नत है, वाजिब या फ़र्ज़ नहीं है. तवाफ़ की सेहत के लिए ज़रूरी नहीं कि ज़रूर उसको चूमना चाहिए या उसको बोसा देना चाहिए. हज़रत उमर रज़ी अल्लाह तआला को देख अल्लाह के नबी ने फरमाया, उमर मैं आपको देखता हूँ, आप दलीर हैं, बहादुर हैं, ताकतवर हैं, इसलिए आप हजरुल अस्वद की चूमने की वजह से या बोसा देने की वजह से दूसरों को तकलीफ़ नहीं देना. अगर जगह वसी हैं, कोई नहीं है, खुला है, तो जाके बोसा दो. इसके वास्ते धक्का देते हुए, दूसरों के साथ लड़ते हुए
یہ ساتھ دینا کوئی ضرور نہیں ہے۔ ایذاء المسلم حرام، دوسرے مسلمان کو تکلیف دینا، اذیت پہنچانا حرام ہے۔ حجر الاسود کا بوسہ دینا سنت ہے، تو سنت کام کے لیے حرام کام کرنا یہ شریعت میں جائز نہیں ہے، اس لیے جہاں ممکن ہو ادھر دے، ورنہ یہ بھی ہو سکتا ہے دور سے ہی حجر الاسود کی طرف اشارہ کر کے ہاتھ کو بوسہ دیں، پھر طواف شروع کریں۔ ایک طواف ادھر سے شروع ہوگا، حجر الاسود کے بالکل سیدھے اس طرف پیلا ٹھیپ لگائے ہوتا ہے اس کی نشانی کہ ادھر سے شروع کرنا، اس لکیر سے شروع کریں گے۔ پھر حجر الاسود ہمارے یعنی کعبۃ اللہ خانہ کعبہ ہمارے بائیں طرف ہوگا، اس طریقے سے ہم چلنا شروع کریں گے۔ پھر اس کے بعد جو جائے گا، پہلے ہم پہنچیں گے رکن العراقی، رکن العراقی کی طرف جائیں گے، پھر ادھر سے موڑ کے پھر ہم جائیں گے، وہ اس میں حجر اسماعیل یا حتیم آئے گا، تو اس کے باہر ہی طواف کرنا ہے، اس کو چھونا، اس کو پکڑنا، اس پہ جسم کو لگانا جائز نہیں ہے، کیونکہ وہ خانہ کعبہ کا حصہ ہے۔ اس سے باہر طواف کرتے ہوئے پھر آئیں گے رکن شام، رکن شامی آئے گا، پھر اس کے بعد رکن یمانی آئے گا، رکن یمانی سے پھر حجر الاسود کی طرف آئیں گے، رکن یمانی سے حجر الاسود کی طرف آتے ہوئے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم یہ دعا کرتے تھے، ربنا آتنا فی الدنیا حسنہ وفی الآخرۃ حسنہ وقنا عذاب النار، یہ دعا پڑھتے تھے، دعا کا پڑھنا سنت ہے۔ پھر اس کے بعد اسے 7 چکر لگائیں گے تو ایک طواف پورا ہوگا۔ وضو کا ہونا ضروری، وضو کے بغیر نہیں کریں گے۔ اس کے بعد پھر جو رکن عراقی اور رکن شامی کی طرف جو حتیم ہیں، اس کے اوپر یعنی کعبۃ اللہ کے اوپر میزاب ہیں جو سونے سے بنائے گئے ہیں، وہ پانی بھی اصل میں اسی کے اندر گرتا ہے، حتیم کے اندر گرے گا۔ کچھ لوگ طواف پورا کرنے کے بعد حتیم کے اندر جا کے نماز پڑھتے ہیں، وہ سنت واجب نہیں ہے، لیکن اس لیے کہ ثواب حاصل کرنے کے لیے خانہ کعبہ کے اندر نماز پڑھنے کے برابر ثواب ملے گا۔ اور اس کے بعد طواف ختم کر کے مقام ابراہیم کے پیچھے جا کے 2 رکعت سنت پڑھیں گے۔ مقام ابراہیم وہ پتھر جس پہ ابراہیم علیہ السلام تعمیر کے دوران کھڑے ہو کے عمارت کھڑی کی، تو وہ پتھر پہ اللہ معجزہ کے طور پر اللہ پاک نے نشانی، ان کے پیروں کی نشانی لگا دی تھی، وہ نشانی بالکل پورے کے پورے ان کے پیر کی نشانی پڑی ہوئی تھی، اس پتھر ادھر رکھا ہوا تھا۔ پھر بعد میں لوگوں نے اس کو چوم کے اس کے اثرات، اس کی جو نشانی تھوڑا سا کم ہونے لگا، اس کے بعد پھر اس کے اوپر انہوں نے جالی جیسا بنا کے اس کو بند کر کے رکھا ہے۔ اگر اب تک پکڑتے رہیں گے پھر سارا ختم ہو جاتا ہے۔ اس کا پکڑنا سنت اور مستحب عمل نہیں ہے۔ لوگ آج اس کے جو ارد گرد جو بنا گیا جال، اس کو بھی پکڑتے ہیں، اس کو چومتے ہیں، یہ سارے بدعت ہیں، سنت عمل نہیں ہے۔ تو اللہ کے نبی نے نہیں کیا، صحابہ نے نہیں کیا، اس پہ کوئی ثواب نہیں ہے۔ تو خیر اس طریقے سے اور بھی نشانیاں ہیں۔ تو خانہ کعبہ وہ ہیں، اس کے ارد گرد جو ہے اس کو کہتے ہیں مسجد الحرام، آج الحمدللہ وہ دن بدن وسیع ہوتا جا رہا ہے۔ پھر جو اس طرف صفا اور مروہ دونوں پہاڑ ہے، جس پہ حضرت حاجر علیہ السلام نے چکر لگائی پانی کی تلاش میں، لوگوں کی تلاش میں، وہ آج حدود مسجد الحرام کے اندر آ گیا ہے۔ مسجد الحرام وسیع ہو کے وہ بھی اندر آ گیا ہے۔ تقریباً 500 میٹر یا 500 قدم کا فاصلہ ہے دونوں پہاڑ کے درمیان۔ تو جو 7 چکر لگائیں گے تقریباً 3 یا 3.5 کلومیٹر دوڑنا پڑتا ہے یا چلنا پڑتا ہے۔ تو وہ انہوں نے اس دن پتھروں کے اوپر، مشکلات کے اوپر، پریشانی کی حالت میں دوڑا تھا۔ آج ہمیں اتنے AC ہیں اور پتھر بھی صحیح ہے، کوئی مشکل نہیں ہے، آسان کام ہے۔ یہ سعی اور جو حج اور عمرہ کرنے والے کریں گے ان کی قربانی کی یاد کرنے کے لیے۔ خیر اس کے بعد حدود الحرم ہیں، جو مسجد الحرام کے باہر اس کے حدود لگائے ہوتا ہے، اس کے اندر جو بھی غلط کام ہر جگہ پر جائز نہیں ہے، اور حرم کے اندر اور بھی سخت منع ہیں۔ اس کے درختوں کی بھی توڑا نہیں جائے گا، اس کے جانوروں کی بھی قتل نہیں کیا جائے گا۔ اس جگہ کا اللہ پاک آمین اور امین بنایا ہے، یعنی امن کی جگہ بنایا ہے۔ اور بھی بہت سے باتیں ہیں عرفہ کے بارے میں، مزدلفہ، مینا وغیرہ، اب ٹائم نہیں ہے۔ تو جانے والے حضرات اس سال جائے یا اگلا سال جائے تو ضرور بضرور ان جگہوں کے جو تاریخی واقعات اور ان کے فضائل پڑھ کے جائیں گے، مدینہ منورہ وغیرہ کے بارے میں۔ پھر اس جگہوں کے وقت
عظمت دل پہ لے کے جائیں گے، پھر ہم حج بھی صحیح طور پر کریں گے اور ادھر جا کے غلط کاموں میں مرتکب نہیں ہوں گے، ورنہ ہم اچھے کام کرنے کے لیے جا کے غلط کام کر کے تو گناہ کو اٹھا کے واپس آ جائیں گے حج کو ضائع کرتے ہوئے۔ اس لیے ضرور بضرور ان چیزوں کو معلوم کر کے جائے۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی بار بار ان بابرکت جگہوں کی دیدار اور زیارت کی توفیق عطا فرمائے اور حج اور عمرہ کی توفیق عطا فرمائے۔ ಗಣ್ಯಮಿಕ್ಕ ಸಹೋದರ ಪ್ರಿಯರೇ, அதனால ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சகோதரன் இந்த வருஷமோ வார வருஷமோ கட்டாயம் அந்த சிறப்புகளை அறிஞ்சு கொண்டு போகணும், அந்த இடத்துடைய மகத்துவங்களை வழங்கி கொண்டு போகணும், சிறப்புகளை வழங்கி கொண்டு போகணும். அப்போதான் அந்த இடங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துட்டு வருவோம். அப்படி தெரியாமல் போயிட்டோம்னு சொன்னால் சும்மா மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரி ஒரு பயணமாக ஆகிடும். சில நேரத்தில் தவறுகளை கூட செஞ்சுட்டு வரும், குளிக்க போய் சேர்த்த பூசிக்கொண்ட மாதிரி ஆகிடும். அதனால் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களுக்கு நான் சொன்ன சுருக்கமான சில விஷயங்களை இதே மாதிரி மஷருல் ஹராம், முஸ்தலிஃபா, மினா, அரஃபா, இதே மாதிரி நிறைய இன்னும் புனிதமான தலங்கள் இருக்குது. அங்கே நாங்கள் போக வேண்டிய இடங்கள், அது கட்டாயம் செஞ்சாக வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்போ அந்த இடங்களுக்கு போகும்பொழுது அந்த சிறப்புகளை, மகிமைகளை, வரலாற்று நிகழ்வுகளை வழங்கி கொண்டு போகணும்னு சொன்னால் எங்களுடைய ஹஜ் சிறந்ததாக அமையும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சரியான முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அடிக்கடி அந்த புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய மக்களாகவும் தரிசிக்கக்கூடிய மக்களாகவும் அதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. எத்தனை பேர் ஹஜ் செஞ்சாங்க எல்லாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த வருஷம் ஹஜ்ஜை போகக்கூடிய மக்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக. முழு மனித சமுதாயத்துக்கு முஸ்லீம்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக.